கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டில் கூட நான் உங்களோடு கூட தியானிக்க கர்த்தர் ஒரு பெரிய கிருபை செய்ததுக்காக நன்றி. நாம் நம்முடைய வாட்ஸ்அப்பில் இதுவரைக்கும் நாம் செய்திகளை பரிமாறிக்கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இன்று முதல் நமக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் போய் இதை நீங்கள் நேரடியாக யூடியூப் சேனலில் நீ வரும் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். சாம்சன் தனசிங், ஸ்மால் லெட்டர் சாம்சன் தனசிங், கண்டினியூ கேப் விடாமல் சாம்சன் தனசிங் என்று டைப் பண்ணீர்களானால் யூடியூப்லேயே இனி மேற்கொண்டு வரும் அந்த ஊழியங்கள் பற்றியும், நான் செல்லுகின்ற சபைகளை பற்றியும், நான் செய்கின்ற ஊழியங்களை பற்றியும், வாரம் வாரம் உங்களோடு நான் பேசுகின்ற வார்த்தைகளை பற்றியும் நீங்கள் அதில் கண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது கூட அனைவரும் தங்கள் ஆலயத்திலே கர்த்தரை தொகுத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று 2025க்கு பேபை சொல்லி 2026க்கு கம் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், 2025க்கு நாம் பேபாய் என்று பாய் என்று சொல்லும்போது அந்த 2025 வரை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை முதலாவதாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை கண்ணீர்கள், எத்தனை கவலைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள் 365 நாளை நம்ம சாசானமாக துரத்தி கொண்டு வந்தாலும் கர்த்தர் அபிபரமாய் நம்ம இந்த ஆண்டில் கடைசி நேரத்தில் கூட சுகபத்திரமாய் காத்து வழி நடத்தி வந்த கிருபை. ஹல்லேலூயா! அவருடைய கிருபை இல்லை என்றால் இந்த 63 ஆண்டுகளை நான் முடித்து 64வது ஆண்டுக்குள்ளே நான் எடுத்து வைக்கும்போது அந்த 63 ஆண்டுகளாக கர்த்தர் செய்த கிருபைகள் எண்ணற்ற கிருபைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், மகா பெரியவராக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி 25 வருடம் முழுவதும் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார். கர்த்தர் தாமே இந்த 26வது வருடத்திலும் கூட கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய சித்தமாயிருக்கிறார். இந்த வருடம் கூட நீங்கள் சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். கர்த்தருடைய ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சபையிலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு முழுவதும் அதை உங்களை வழி நடத்தும். நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, நான் செல்லுகின்ற கிங் மேசியா சபையாக இருக்கட்டும், குடுவாஞ்சேரி, நான் செல்லுகின்ற நெடுமுடி வாக்கும் ஐயா பாஸ்டர் அந்த சர்ச்சாக இருக்கட்டும், பல்லாவரம் ரேடியல் ரோடில் உள்ள ரெகபா சர்ச் நகோமியா பாஸ்டருடைய சர்ச்சாக இருக்கட்டும், எல்லா சபைகளிலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த வருடம் முழுவதும் நீங்கள் அந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். ஆனாலும் நம்முடைய யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் நம்மை சார்ந்த 80 பேர்களுக்காக நாம் ஒரு சிறு வாக்குத்தத்த வசனத்தை வைத்து 2 காரியங்களை பற்றி பேசுவோம். என்னென்றால், இதுவும் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய வழி நடத்தலுக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் 2025 முழுவதும் என்னை எப்படிப்பட்ட அயோக்கியனாக, கேடியாக, பூரிக்கையாக, ரவுடியாக இருந்த என்னை ஆண்டவர் 2025 தொட்டது போல 2026 என்னை மெருகேற்றி இன்னும் பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நான் செய்ய வேண்டும். என்னுடைய பெருமைக்காக நிமித்தமில்லை, கர்த்தருடைய நாமத்துக்காக. நீங்கள் உலகமெங்கும் போய் என்னுடைய நாமத்தை பிரசவிங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி நானும் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு செல்கின்றேன். இப்போது பகுதி நேரமாக சென்று கொண்டிருக்கிற என்னை கர்த்தர் முழு ஊழியக்காரமாக ஆக்கும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று நம்முடைய யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்புக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த 2026 அவர் சொல்கிறார், உங்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்கிறேன். கொழுமையானவைகளினாலே, அற்புதங்களினால், அதாவது பெருத்த மகிழ்ச்சி, கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்கிறேன் என்றால், பூரிப்பாக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த வருஷம் உங்களை என்ன பண்ண போகிறாங்களாம்? கொழுமையானவையினாலே உங்கள் ஆத்துமாவை பூரிப்பாக்க போகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்கள்லாம் யாருங்க? அவர் ஜனங்கள். அவர் அளிக்கும் நன்மையினாலே இந்த வருஷம் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். என் ஜனங்கள் அவர் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவீர்கள். ஆம், கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர் அளிக்கும் நன்மைகளை பற்றி நாம் இப்போ விவரித்தோம் என்றால் ஒரு மெசேஜ் ஆகிடும். எண்ணற்ற நன்மைகளை நமக்கு அவர் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டாகிலும் சரி, புதிய ஏற்பாட்டாகிலும் சரி, கர்த்தர் செய்த நன்மைகளை அளவிட முடியாது. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவர். அவர் யார்? நம் மாசில்லாத நேசர். அவர் என்று சொல்கிறார், உங்கள் ஆத்துமாவை கொழுமையாகினாலே உங்களை என்ன பண்ணுவேன்? பூரிப்பாக்குவேன், பெருத்த மகிழ்ச்சி அடை வைப்பேன். ஆத்துமா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும், மகா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அவர் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவீர்கள். என்ன பிரதர், நீங்கள் ஆசாரியர்களின் ஆத்துமாவை போட்டிருக்க, நம்மளாம் ஆசாரியர்கள் கிடையாது. நீங்கள் ஆசாரியர்களுடைய ஆத்மா தானே கொழுமையாக்குவாங்க, பூரிப்பாக்குவேன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தானே நன்மைகளை செய்வேன்னு சொல்கிறாரு. ஆசாரியர்கள் தானே போட்டிருக்கு எரேமியா 31:14 என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லோரும் ஆசாரியர்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஆசாரியர்கள் என்றால் யார் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் படித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்புறம் பொறுமையாக கர்த்தருக்கு சிறப்பாக. வெளிப்படுத்தல் 6 அதிகாரம், வெளிப்படுத்துதல் 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பாருங்கள், நாம் யாராக இருக்கிறோம்? ராஜாக்களாக இருக்கோம். நாம் யார் இருக்கோம்? ஆசாரியர்களாக இருக்கோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, பாவங்கள் எல்லாம் சுத்தமாக பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அப்போ நம்ம ராஜாக்கள், ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், அப்படி நமக்கு கர்த்தர் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டார். அதனால் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். இப்போது எல்லாம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும்னா அன்பு கூற வேணும். ஏனென்றால் அவர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவுக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார ஆக்கின அவரை
பாவியாக இருந்த நம்ம எப்படி ஆகிட்டாருங்க, ராஜாக்களும் ஆசிரியர் ஆகிட்டாங்க. அப்படி தானுங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் மேலே அன்பு வைக்கணும். இந்த 2026 ஒரு 2025 நீங்கள் குறைவான அன்பு வைத்திருந்தால் 2026 நீங்கள் அவர் எல்லா அன்புக்கும் மேலான அன்பு செலுத்துகிற தேவனிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். சில வேளைகளில் நாம் யோசித்து பார்ப்போம், நான் யார்கிட்ட அன்பு செலுத்தணும்? என்ன எல்லாரும் 2025 பகைச்சாங்களே, 2020 என் மனைவி இப்படி பண்ணாலே, என் கணவர் இப்படி பண்ணார், என் மகன் இப்படி பண்ணார், நான் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, நான் எப்படி அன்பு செலுத்துறது? எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏனென்றால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் கூறுறாங்க அன்பு? நாம் தான் அவருக்கு அன்பு கூறணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எத்தனில் பாருங்கள், யோவான் 3:16 சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தம் ஒரே பேரான குமாரன் யாருங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாராக இருக்கட்டும், பகைவனாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், துன்மார்க்கனாக இருக்கட்டும், அயோக்கியனாக இருக்கட்டும், நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் கூட அப்படி தான் விசுவாசிட்டேன். யாராக இருந்தாலும் சரி விசுவாசிக்கணும். நான் அப்படியேப்பட்ட ஆளாக இருந்து விசுவாசித்தேன். விசுவாசிக்கிறவன் எவனோ, நான் விசுவாசிச்சிட்டேன், அவன் கெட்டு போகாமல், இனிமேட்டு அவன் என்ன பண்ண மாட்டாங்க, கெட்டே போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைக்கும்படி. பாருங்கள், விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடி அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, யாரை? இயேசு கிறிஸ்துவை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் அன்பு கூர்ந்தாருங்க? இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தாருங்க? மேலான அன்பு, எல்லா அன்புக்கும் மேலான அன்பு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு நான் சொல்லியது போல எரேமியா புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14வது வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் உங்கள் சிரசின் மேல் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் சிரசின் மேல் பெற்றுக்கொண்டால் ராஜாக்களும் ஆசாரர்களுமான உங்கள் ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினாலே, செழிப்பானவைகளிலே, அற்புதமானவைகளினாலே, செழிப்பானவையினாலே, நன்மையினாலே பூரிப்பாக்குவேன்னா நான் பெருத்த மகிழ்ச்சி உண்டாக்குவேன். இந்த 2026 உங்களை பெருத்த மகிழ்ச்சி, நன்மையினாலே, கிருபினாலே, எல்லா வகை ஆசீர்வாதங்களினாலே உங்களை நான் என்ன பண்ணுவேன்? பூரிப்பாக்குவேன். கவலைப்படாதீங்க. இந்த 2026 நான் உங்களை மறக்க மாட்டேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்களை நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உங்களை கர்ப்பத்திலே நான் அறிந்திருக்கிறேன், அப்போதே பேர் சொல்லி கூப்பிட்டேன். உங்களை நான் மறப்பேனா? இவ்வளவு அன்பு கொண்டார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாக நம்ம அன்பு கொண்ட கடவுளுக்கு நாம் அன்பு செலுத்துவோமாக. ஆசாரிகளும் ராஜாக்களுமாக்கி நம்முடைய ஆத்துமாவை கொழுமையினாலே பூரிப்பாக்குகின்ற தேவனுக்கு அவர் அளிக்கும் நன்மையினாலே நம்மை திருப்தி ஆகுவார். இந்த 2026 அவர் செய்த நன்மைகள் உங்களுக்கு தெரியுது, விசாரித்து நான் விவரித்து சொன்னால் மெசேஜ் ஆகிவிடும். ஆகினாலே அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் அளவற்ற அன்பினால் நினைப்பவர், எண்ணற்ற நன்மையால் கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, அவர் உங்கள் ஆத்துமாவை கொழுமையால் பொறுப்பாக்குவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் நீங்கள், என் ஜனங்கள் என்றால் நீங்கள், அவர் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம். நீங்கள் என்னுடைய மேற்கொண்டு ஊழியங்களையும் செய்திகளும் நீங்கள் விருப்பப்பட்டால் தயவுசெய்து யூடியூபில் சாம்சங் தனசிங் என்று ஸ்மால் லெட்டர் போட்டு நீங்கள் பார்க்கலாம். மேற்கொண்டு ஒவ்வொரு அப்டேட்டாக ஆகிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும்.
எனக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தயவுசெய்து நீங்கள் ஜெபிங்க. என்னென்னா உங்களால் தான் எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செலுத்த முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டவரே நாங்கள் புதிய ஆண்டுக்கு செல்ல இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் தாமே எங்களோடு கூட கிருபையாரும். கர்த்தாவே ஆண்டவரே, நீ சொன்னி உங்கள் ஆத்துமாவை குழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன் என்று. கர்த்தாவே, நீ செய்கின்ற நன்மைகள் ஆண்டவர் உங்கள் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகவும். கர்த்தாவே, நீ சொன்ன வாக்கு தத்தம் நீங்கள் மத்தியில் இருக்கட்டும் ராஜாவே. அப்படியாக செய்யுங்கள் கர்த்தாவே. 25 முழுவதும் எங்கள் கண்ணோக்கி பார்த்து வண்ணெடுத்து வந்த நல்ல தேவன் இந்த 26வது வருட துவக்கம் முதல் கர்த்தாவை இந்த 365 ஆண்டு 5.5 நாட்கள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கும் கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அனைத்திலும் இந்த 26வது வருஷம் முழுவதும் ஆண்டவர் எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களோடும் கூட கர்த்தாவை வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட ஆண்டவரே, நான் செல்கின்ற கிங் மேசா சபையில் உள்ள ஜனங்களுக்காகவும் கூட ரெபகா சர்ச் சபைக்காகவும் கூட நெடுமுழு அடுக்கும் சபை கூட கர்த்தாவே நீ திருப்தியாகும் ராஜாவே. அது மட்டும் இல்லாத கர்த்தாவே, இந்த வேலையில் கூட அநேக சர்ச்சைகளில் கூட உடைய பிரார்த்தனை நடக்கிறது. அந்த அனைவரையும் இருந்தங்களை நீ பூரிப்பாக்கும் கர்த்தாவே. கொழுமையானங்களால் பூரிப்பாக்கும், நன்மையினால் திருப்தியாக்குவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நண்பு பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையை பொறுத்து நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன். மீண்டும் உங்களை ஞாயிறன்று காலை வேறு ஏதாவது சபையாக இருந்தால் மாலை சந்திப்பேன், இல்லை என்றால் காலை சந்திக்கிறேன். பிரைஸ் லார்ட். விஷ் எ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். காட் பிளஸ் யூ மை டியர்ஸ். தேங்க்யூ.